கலா டீச்சர், உங்களுக்கு போன் வந்திருக்கு என்று ஆயம்மா வந்து சொன்னதும் திருத்திக் கொண்டிருந்த நோட்டுகளை மூடி வைத்துவிட்டு அலுவலக அறைக்கு விரைந்தாள் கலா. யோசனையுடன் திரும்பி வந்தவளை ஏறிட்டாள் தோழியான சக ஆசிரியை பரமேஸ்வரி. யாரு கலா போன்ல? அப்பா என்றவள் கொஞ்சம் தயங்கி, வீட்டுக்கு விஸ்வா வந்திருக்காராம். கை காலெல்லாம் கட்டோட, குழந்தையையும் தூக்கிட்டு வந்து என்னோட பேசணும்னு சொன்னாராம். யாரு, விஸ்வாவா? அப்பா ஏண்டி அவனையெல்லாம் படியேற விடுறாரு? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பேச வந்திருக்கான் ராஸ்கல். சரி சரி, எச்எம் கிட்ட போய் பர்மிஷன் கேளு. எனக்கும் லாஸ்ட் பீரியட் இல்லை, நானும் கூடவே வரேன். கலாவுக்கும் பரமுக்கும் இடையேயான அந்த நட்பு புரிதலும் பகிர்தலுமானது. 2 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. எதற்காக வந்திருப்பார்? கலாவின் மனசுக்குள் விஸ்வா உலவினான். 4 வருஷம் நீங்காத சந்தோஷங்கள். என்னை எப்படி விஸ்வா உங்களால துச்சமாக உதற முடிந்தது? கலாவுக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணமாகி 4 வருடங்கள் மிக இனிதே உருண்டன. அந்த வீட்டு உத்தரத்தில் அதுவரை தொட்டில் தொங்காத போது கூட இன்னும் காலம் இருக்கு என்பதால் கணவன் மனைவி இருவருமே அதை பிரச்சனைக்குரிய விஷயமாக உணரவில்லை. விஸ்வாவின் தாயே மருத்துவரை பார்த்து வரும்படி கூறியபோது கூட நம்பிக்கையோடு தான் சென்றனர். ஆனால் வந்த ரிசல்ட் வாழ்க்கையே புரட்டி போட்டது. விஸ்வா ஆல்ரைட், பிரச்சனை கலாவுக்குத்தான். குழந்தை தங்காது, தங்கினாலும் நிற்காது. அவளுடைய கர்ப்பப்பையின் அமைப்பு அப்படி, இயற்கையின் தவறு. புகுந்த வீடு திடீரென்று தன் முகத்தை மாற்றிக்கொண்டது. ஏதோ கலாதான் வேண்டுமென்றே இப்படி செய்து கொண்டது போல அர்த்தமின்றி புலம்பித் தள்ளினாள் மாமியார். எல்லாவற்றையும் விட விஸ்வா கூட தன்னிடமிருந்து விலகியதைத்தான் தாள முடியாமல் குமறினாள் கலா. ஆதரவாக கரம் பிடித்து, நான் இருக்கேன் கண்ணம்மா என்று அவன் சொல்வதை கேட்க மாட்டோமோ என்று மனது ஏங்கியது. நாட்கள் நகர விஸ்வாவின் தாய் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்தாள். கலா, என் வம்சம் விளங்க அவனுக்கு சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலாம்னு இருக்கேன். நீ இங்கேயே ஒதுங்கினாப்புல இருந்துக்கோ. பெண் பாவம் வேண்டாம், படிச்சவ புரிஞ்சுக்குவன்னு நினைக்கிறேன் என்றாள் பரிதாபப்படுபவளாக. இரவு விஸ்வாவை தனிமையில் ஏறிட்ட போது, அம்மா ஆசைப்படுறாங்க கலா. எனக்கும் ஒரு குழந்தை வேணாமா என்றதும் நொறுங்கி போனாள். இத்தனை வருட தாம்பத்தியத்துக்கு என்னத்தான் அர்த்தம்? அர்த்தமில்லாத இரவுகளையா இத்தனை நாளும் வெறுமையாக சந்தித்து சங்கமித்தோம்? ஆதரவாக பேச வேண்டாம், அன்பாக அரவணைக்க வேண்டாம். குறைந்தபட்சம் 2வது யோசனை, பேச்சு என்று எதற்குமே இடம் இல்லாமல் பட்டு கத்தரித்தாற் போல விஸ்வாவால் எப்படி பேச முடிகிறது? இன்னும் பற்பல அவமானங்கள், அழுகைகளுக்குப் பின் தானாகவே தாய் வீடு வந்து விட்டாள். விஸ்வாவுக்கு திருமணம், குழந்தை, பேரப்பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் நிம்மதியாக கண்மூடிய மாமியார் என்று வந்த அடுத்தடுத்த செய்திகள் அவளை பெரிதாக சலனப்படுத்தவில்லை. வாழ்க்கை ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டாற் போல இயல்பாகவே ஓடிக்கொண்டிருந்தது. கலாவும் பரமுவும் உள்ளே நுழைந்தபோது ஹாலில் தான் உட்கார்ந்திருந்தார் கலாவின் அப்பா. அவர்களை பார்த்ததும் மூடியிருந்த அறையின் பக்கமாக கண்களை ஓட்டினார். காரில் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு வரும்பொழுது ஆக்சிடென்டாம். அந்த பெண் ஸ்பாட்டிலே போயிட்டாளாம். இவனுக்கு பலமான அடியாம். குழந்தைக்கு அடிகிடி படல. நேத்துத்தான் அந்த ஊர்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்க வந்தானாம். அவனுக்கு முடியலைங்கிறதுனால கலாவை உதவிக்கு தன்னோடு அனுப்ப சொல்றான். மெல்லிய குரலில் விவரித்தார் அப்பா. பிள்ளை பெத்து தர முடியலன்னு தள்ளி வச்சிடுவானாம். நர்ஸ் வேலைக்கு கூப்பிட்டு போய் வச்சுக்குவானாம். ஏன், காசு கொடுத்து ஒரு நர்ஸை போட்டுக்கிறது, ஊர்ல இருந்து யாரையாவது கூப்பிட்டுக்கிறது. நீ இதுக்கு ஒத்துக்காத கலா என்று பரமு சொன்னாள். கலாவோ மௌனமாக இருந்தாள். 3 மாதம் ஓடியிருந்தது. வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமாக அல்லாடியதில் கலாவுக்குத்தான் அலைச்சல் அதிகம். பரமுவுக்கும் அப்பாவுக்கும் கலாவின் முடிவில் அரை மனசுத்தான். கலாதான் உதவி என படியேறி வந்தவனை மறுதலிக்கக் கூடாது என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள். விஸ்வாவுக்கு காயம் மாறி கால் எலும்பு கூடி நன்றாக நடக்க முடிந்தது.
குழந்தையும் கலாவிடம் ஒட்டிக்கொண்டாள். கலா, விஸ்வாதான் அழைத்தான். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா எதுக்கு இந்த அலைச்சல்? இதுவும் உன் வீடுதானே, இங்கேயே இருந்துடு. கலா சாத்துக்குடி பழத்தை உரித்துக் கொண்டிருந்தாள். ஏதோ குழந்தை ஆசையில அப்ப மனசு பேதலிச்சு போச்சு. இப்ப நீ இல்லாம என்னால வாழ முடியாது கலா. உன் அருமையை நல்லாவே உணர்ந்துட்டேன். இப்போ இந்த குழந்தைக்கும் ஒரு தாயா உன்னோட அரவணைப்பு தேவை. ப்ளீஸ். கலாவின் மௌனம் தொடர்ந்தது. ஒண்ணுமே பேசாம இருந்தா எப்படி? நீ எனக்கு வேணுமா? ப்ளீஸ். கொஞ்சம் நெருங்கி வந்து கைகளை பற்றினான். மெல்ல விடுவித்துக் கொண்டாள். உன் வாழ்க்கை உன் முன்னாலேயே என் ரூபத்துல நிக்குது. காலால உதைச்சு தள்ளாதே. இந்த வீட்ல நீ வாழ முழு உரிமையும் நான் தரேன். சாரி விஸ்வா என்று மௌனத்தை உடைத்தவளை மறித்தது விஸ்வாவின் கோபக்குரல். என்ன சாரி? இத்தனை தூரம் சொல்றேன், மனுஷனை மதிக்க மாட்டியா? பெரிய இவளாட்டும் ஊர் உலகத்துல செய்யாததையா நான் செஞ்சுட்டேன்? இதோ பார்க்கலா, பிடிவாதத்துல முடிவெடுத்துட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவ. என் குழந்தைக்கு தாயா, எனக்கு மனைவியா, உன் வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பி. விஸ்வா ஏறக்குறைய கத்தினான். வெளியே அப்பொழுதுதான் வந்து சேர்ந்த பரமுவும் கலாவின் அப்பாவும் பேச்சு சத்தம் கேட்டு அப்படியே நின்றுவிட்டனர். என் வாழ்க்கை எங்கே முடிஞ்சது விஸ்வா, ஆரம்பிக்கிறதுக்கு? குரலில் அழுத்தத்தை கூட்டிக் கொண்ட கலா, வாழ்க்கையை அதே பொறுப்போடும் ரசனையோடும் நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். இந்த குழந்தைக்கு அம்மாவா நான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குழந்தை என்னோடு என் மகளாக மட்டும் வளரட்டும். ஆனா உங்களுக்கு மறுபடியும் மனைவியாய் வாழ எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு புருஷனா இருக்கக்கூடிய தகுதியை நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க. ஒரு பெண்ணோட பெண்மை எங்கே அடிபட்டு அவமானப்பட்டு நிக்குதோ, அங்கே அவளை அன்பும் அக்கறையுமாக அள்ளி எவன் தன்னோடு அரவணைச்சுக்கிறானோ அவன்தான் உண்மையான புருஷன். அதுக்காக நான் ஏங்கி நின்னப்ப எந்த உறுத்தலும் இல்லாம தூரமா தள்ளி வச்சிட்டீங்களே. யோசிச்சு பாருங்க. குறை உங்களுக்குன்னு ரிசல்ட் வந்திருந்தா? விஸ்வாவுக்கு முகத்தில் அறைந்தாற்போல் இருந்தது. நிச்சயமா உங்கள மாதிரி வேற கல்யாணம்னு யோசிச்சிருக்க மாட்டேன். விஸ்வாவுன்னு உங்கள நெஞ்சோட அணைச்சு மனசு வாடாம உருகியிருப்பேன். சரி, பழசெல்லாம் பேசி புரோஜனம் இல்ல. தாயாக முடியாத நிலைமையில என் உடலை இயற்கை படைச்சிருக்கலாம். ஆனா மனசால நான் எப்பவுமே தாய்தான். இந்த மண் பெண்ணுக்கு தந்த மகத்தான வரம் இது என்று சொன்னவள் அவனுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் தூளில் இருந்த குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு விடுவிடுவென வெளியில் நடந்தாள். காத்திருந்த அப்பாவும் பரமுவும் அவளை ஆதரவாக பற்றி கொண்டனர்.